வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் எஸ். கலாதேவன். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு ஜேவிபிமே காரணம். நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியதாக பொதுஜன பெரமுன குற்றச்சாட்டு. மோடியின் பாதுகாப்பு பாணியில் பிரதமர் ஹரணிக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. இணையவழி பாலியல் தொழில் இலங்கையில் உச்சம் தொடும் வர்த்தகம். இலங்கை மின்சார சபையின் 23,000 ஊழியர்களுக்கு அரசின் 4 நிறுவனங்களில் வாய்ப்பு. விருப்பமில்லாத ஊழியர்கள் விலகலாம். பாராளுமன்றத்தில் பெரும் அடக்குமுறை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் விசனம். அமெரிக்காவின் மிரட்டலால் அனுர சீன மாநாட்டிலிருந்து ஒதுங்கினாரா? முஜிபுர் ரஹ்மான் எம்பி கேள்வி. பாதாள குழுக்கள் அரசியல்வாதிகளின் 500 கோடி ரூபாவுக்கு மேல் சொத்துகள் முடக்கம். இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குமாறு பேரன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். திட்டமிட்ட வகையில் மாகாண சபை தேர்தல் பிற்போடப்பட்டமைக்கு ஜேவிபியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கியதாக குற்றம் சாட்டிய ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் மாகாண சபை தேர்தலை விரைவாக நடத்துவதற்கு அரசாங்கம் எடுக்கும் சகல தீர்மானங்களுக்கும் பொதுஜன பெரமுன முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் எனவும் கூறினார். மோடியின் பாதுகாப்பு பாணியில் பிரதமர் ஹரணிக்கு பாதுகாப்பு அதிகரிப்பு. இலங்கையின் போலீசாரின் 84வது மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டியின் இறுதி நாள் நிகழ்வுக்கு வருகை தந்த பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு பாணியில் பாதுகாப்பு அதிகாரிகள் கடமையில் ஈடுபட்டிருந்தமை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. போலீசாரின் 84வது மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டி தொடரில் இறுதி நாள் நிகழ்வு நேற்று பம்பலப்பிட்டி போலீஸ் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்த இறுதி நாள் நிகழ்வில் போலீஸ் மா அதிபர், பாதுகாப்பு பிரதியமைச்சர், பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உட்பட பாதுகாப்பு துறை உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். பாதுகாப்பு உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டிருந்த நிகழ்வில் பிரதமரின் பாதுகாப்புக்கு பலப்படுத்தமைக்கான காரணம் அவருக்குள்ள கொலை அச்சுறுத்தலா என்று தெரியவில்லை. இந்திய பிரதமருக்கு கொடுக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அதிகாரியின் சாயலில் கருப்பு மூக்கு கண்ணாடிகள் அணிந்த கோட் சூட் அணிந்த 6க்கும் மேற்பட்டவர்கள் அவரின் இருபக்கமும் அவரை மறைத்தும் வந்தனர். இணையவழி பாலியல் தொழில் இலங்கையில் உச்சம் தொடும் வர்த்தகம். இலங்கையில் இணையவழி பாலியல் தொழில் வேகமாக அதிகரித்து வருவது குறித்து போலீசார் தீவிர கவனம் செலுத்தி வருவதாக டெய்லி மிரர் தெரிவித்துள்ளது. சைபர் மோசடி, சுரண்டல்கள் மற்றும் சிறுவர்கள் உள்ளிட்ட பலர் இதில் ஈடுபடுவது குறித்து கவலைகள் அதிகரித்துள்ளன. சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு வந்துள்ள வெளிநாட்டு பெண்களும் இச்செயலில் ஈடுபடுவது கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல இணையதளங்கள் மற்றும் மொபைல் செயல்களில் மூலம் தினமும் நூற்றுக்கான பாலியல் சேவைக்கான விளம்பரங்கள் பகிரப்படுகின்றன. இதில் நேரடி வீடியோ சேவைகள் மற்றும் தனிப்பட்ட சந்திப்புகள் போன்ற பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இலங்கை மின்சார சபையின் 23,000 ஊழியர்களுக்கு அரசின் 4 நிறுவனங்களில் வேலைவாய்ப்பு. விருப்பமில்லாத ஊழியர்கள் விலகலாம். இலங்கை மின்சார சபையின் 23,000 சேவையாளர்கள் அரசுக்கு சொந்தமான 4 நிறுவனங்களில் சேவைக்கு அமர்த்தப்படுவார்கள். இந்நிறுவனங்களுக்கு செல்ல விருப்பமில்லாத ஊழியர்கள் சேவையிலிருந்து விலகலாம் என வலுசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் பெரும் அடக்குமுறை. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் விசனம். பாராளுமன்றத்தில் தற்போது பொது மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை முன்வைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் குறைக்கப்பட்டுள்ளன. மக்களின் பிரச்சனைகள் சுட்டிக்காட்டப்படும் போது ஒளிவாங்கியை துண்டிக்கும் நிலைக்கு அரசாங்கம் வந்துள்ளது. எதிர்க்கட்சி தலைவராக நானும் எதிர்க்கட்சியை சேர்ந்த சகல உறுப்பினர்களும் கலந்து கொள்ளும் இந்த பாராளுமன்ற நிகழ்வில் இப்படி சம்பவங்கள் நடைபெறுவதாக கூறினார். அமெரிக்காவின் மிரட்டல் அனுர சீன மாநாட்டிலிருந்து ஒதுங்கினாரா? சீனாவில் கடந்த வாரம்
நடந்த ஒரு பெரிய உலக மாநாட்டில் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகள் கலந்து கொண்ட போதும் அமெரிக்காவில் உள்ள ட்ரம்ப் நிர்வாகத்தின் அழுத்தம் காரணமாக இலங்கை ஜனாதிபதியோ வேறு எவருமோ மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்தார். பாதாள குழுக்கள் அரசியல்வாதிகள் 500 கோடி ரூபாவுக்கு மேல் சொத்துகள் முடக்கம். 2025ஆம் ஆண்டின் இதுவரையிலான காலப்பகுதியில் 500 கோடி ரூபாவுக்கு மேல் பெறுமதியான சொத்துகள் தற்காலிக அடிப்படையில் முடக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். திட்டமிட்ட குற்ற செயலுடன் தொடர்புடைய பாதாள உலக குழு உறுப்பினர்கள் என சந்தேகிக்கப்படும் சொத்துக்களே முடக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நேர்கள் கேட்டது இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள்.